Hello friends, welcome to my channel happyhomemakerradha. இந்த வீடியோல நாம செம்பு பாத்திரத்தை எப்படி நல்லா புதுசு மாதிரி பளிச்சுன்னு விளக்குறது அப்படிங்கறத பார்க்க போறோம். அதே மாதிரி இந்த விளக்குனதை எப்படி மெயின்டைன் பண்றதுங்கறத பார்க்க போறோம். பொதுவாவே செம்பு பாத்திரத்துல குடிக்கிறதுங்கிறது ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதுலயும் இதுல துளசி போட்டு வச்சு குடிச்சோம் அப்படினா உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும்னு சொல்லுவாங்க. செம்பு பாத்திரம் மட்டும் பாத்தீங்கன்னா டெய்லியுமே வாஷ் பண்ணாதான் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். பட் நான் சொல்ற இந்த மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா 3 to 4 days வரைக்கும் அந்த ஷைனிங்கும் அந்த கலர் வந்து டார்க் ஆகாமையும் இருக்கும். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த சைஸ் பாத்திரத்துக்கு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சால்ட் எடுத்துர்க்கேன். கல்லுப்பு எடுக்க கூடாது, தூள் உப்பு தான் எடுக்கணும். அப்புறம் ஒரு லெமன் எடுத்துக்கோங்க. செம்பு பாத்திரத்துக்கு எப்பவுமே ஸ்க்ரப் யூஸ் பண்ணக்கூடாது. பாத்திரம் விளக்குற சோப்போ லிக்விடோ கண்டிப்பா யூஸ் பண்ணவே கூடாது. அதே மாதிரி நீங்க இத வாஷ் பண்றதுக்கு முன்னாடி, தட் மீன்ஸ் நீங்க இந்த ஸ்க்ரப் பண்றதுக்கு முன்னாடி இந்த பாத்திரத்துல கொஞ்சம் கூட தண்ணி இருக்க கூடாது. தண்ணி இருந்துச்சுனாலும் உங்களுக்கு வந்து அவ்வளோ பளிச்சுன்னு இருக்காது. வெறும் லெமன் ஜூஸும் சால்ட் மட்டும் தான் நம்ம போடணும். இப்போ பாருங்க, அந்த பாத்திரத்து மேலே தண்ணியே இல்லை. நான் லெமன் ஜூஸும் சால்ட் மட்டும் தான் வந்து தேய்க்கிறேன். அந்த லெமனோட தோலில் தான் வந்து நீங்கள் சால்ட்டை டிப் பண்ணி எடுத்து நீங்கள் தேய்க்கணும். ரொம்ப நேரம் தேய்ச்சிக்கிட்டே இருந்தாலும் அதில் வந்து ஒரு மாதிரி வெள்ளையாக புள்ளி விழ ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் அந்த கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நீங்கள் தேய்ச்சா போதும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா என்னதான் பண்ணாலும் உள் பக்கத்தில் இருக்க அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகவே ஆகாது. பட் நீங்கள் இந்த லெமனும் சால்ட்டும் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அந்த டார்க் கலர் எல்லாமே வந்துடும். அதே மாதிரி அந்த பாத்திரத்தோட வரும்பு இருக்கு இல்லையா, அதில் எல்லாமே கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த லெமனையும் சால்ட்டையும் வந்து ஸ்க்ரப் பண்ணணும். நடுப்புற தண்ணி எதுவுமே வந்து நீங்கள் தொடக்கூடாது. கண்டிப்பாக அப்படி தொட்டு நீங்கள் வாஷ் பண்ணீங்க அப்படின்னா இதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகாது, அப்படியே டார்க்காகவே தான் இருக்கும். இப்போ உள்பக்கம் பாருங்கள் எவ்வளோ ஒரு டார்க்காக இருக்குன்னு சொல்லிட்டு. இதையுமே வந்து நான் லெமனும் சால்ட்டும் தான் போட்டு தேய்க்கிறேன். இதோட இந்த ப்ராசஸ் நின்றுடாது. ஸோ கண்டினியூஸாக ஃபுல் வீடியோவுமே பாருங்கள். நீங்கள் 3 to 4 days வரைக்கும் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா நான் சொல்கிற எல்லா ஸ்டெப்புமே நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இப்போ உள் பக்கமும் தேய்ச்சிட்டேன். இதிலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். அதே மாதிரி நம்ம பிளேட்டையும் வந்து லெமன் சால்ட் யூஸ் பண்ணி, லெமன் ஜூஸும் சால்ட்டு யூஸ் பண்ணி ஸ்க்ரப் பண்ணி வச்சுக்கணும். இப்போ தான் வந்து நான் தண்ணி யூஸ் பண்ணுறேன். இது வரைக்கும் நான் தண்ணியே யூஸ் பண்ணலை. இப்போ நம்ம கழுவி ஊற்றிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா அகைன் இதே மாதிரி தண்ணி இல்லாமல் ஃபுல்லாக தண்ணியை வடிச்சிடணும். இப்போ பாருங்கள், நான் வீடியோவில் காட்டுற மாதிரி ஃபுல்லாக தண்ணியை வடிச்சிடுங்க. இதே மாதிரி வடிச்சிட்டு மேலே இருக்க பிளேட்டில் வந்து நான் பீதாம்பரி பவுடர் போடுறேன். வீடியோவில் காமிக்கணுங்கிறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். பட் இதுக்கு 1 டேபிள் ஸ்பூனே போதுமானது தான். பீதாம்பரி பவுடர் இல்லைன்னா நீங்கள் சபீனா எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பீதாம்பரியும் சபீனாவும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் எனக்கு வந்து பீதாம்பரி பவுடர் போடுறது தான் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அதனால் நான் வந்து பீதாம்பரி யூஸ் பண்ணுறேன். இதுக்குமே வந்து நீங்கள் ஸ்க்ரப் பண்ணக்கூடாது. கொஞ்சமாக கையில் ஈரம் இருக்கும் இல்லையா, அதில் தொட்டு உங்கள் கையால் தான் நீங்கள் இதை தேய்க்கணும். கையால் தேய்க்கும் போது நல்லா வந்து உங்களுக்கு அதில் ஷைனிங் கிடைக்கும். ஸ்க்ரப் பண்ணும் போது அந்தளவுக்கு இருக்காது. ஸோ ஸ்க்ரப்பர் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. நான் நிறைய வந்து புளியெல்லாம் போட்டு பார்த்தேன், லிக்விட் யூஸ் பண்ணி பார்த்தேன். எல்லாமே பார்த்துட்டு லாஸ்ட்டாக எனக்கு இந்த மெத்தடு தான் வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. ஓகே, அதை நம்ம ஒரு வீடியோவாக போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோ எடுத்திருக்கேன். உள்பக்கம் போடுறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா இந்த பவுடர் நீங்கள் போட்டுக்கலாம். இல்லைன்னா தேவை கிடையாது. ஏன்னா நம்ம லெமன் சால்ட் போடும் போதே உள்பக்கம் ஃபுல்லாகவே க்ளீனாக தான் இருக்கும். இப்போயுமே வந்து நீங்கள் தண்ணி தொட்டு கண்டிப்பாக தேய்க்கக்கூடாது. தண்ணி இல்லாமல் தான் தேய்க்கணும். இப்போ ஃபுல்லாக தேய்ச்சதுக்கப்புறம் நான் வந்து வாஷ் பண்ணிக்கிறேன். உள்பக்கம் நம்ம பவுடர் போட்டிருக்கோம் அப்படிங்கிறனால நம்ம குடிக்கிற தண்ணி ஊற்றி வைக்கிறனால கொஞ்சம் உள்பக்கம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு இது மாதிரி நீங்கள் குப்பரை கவுத்து வச்சிங்கன்னா தண்ணியெல்லாம் வடிஞ்சிடும். வடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் கவுத்து வச்சா போதும். அங்கங்கே குடத்துல வந்து
தண்ணி நிற்கிது. இந்த தண்ணி அப்படியே காஞ்சி போனாலும் இதோட கலர் சேஞ்ச் ஆகிடும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை செஞ்சே ஆகணும். உங்களுக்கு 3 to 4 days மெயின்டைன் ஆகணும். அப்படின்னா என்னென்னா இதுக்கு நீங்கள் வந்து தனியாக ஒரு டவல் வச்சுக்கிட்டு நான் வீடியோவில் காட்டுற மாதிரி நல்லா அழுத்தி துடைக்கணும். டவல் வந்து சுத்தமாக ஈரம் இல்லாமல் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அழுத்தி துடைச்சிட்டேன். இதே மாதிரியே தான் நம்ம மூடியையும் பண்ணணும். எவ்வளோ பளிச்சுன்னு இருக்கு பாருங்கள். நீங்கள் திரும்ப இதில் தண்ணி ஊற்றி வச்சிங்கன்னா கூட வெளிப்பக்கம் தண்ணி தெளிச்சிருந்ததுன்னா உடனே ஒரு டவலை ஒரு டிஷ்யூ பேப்பரை போட்டு நீங்கள் துடைச்சிடுங்க. துடைச்சிட்டிங்கன்னா நல்லா பளிச்சுனே மெயின்டைன் ஆகும். என்னோட சேனலில் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்பப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் இதே மாதிரியே நான் மீட் பண்ணுறேன். நன்றி.